Hey students, this session we are going to look exercise 7.2 question number 5 objective type questions. So one by one we can see here. See first one question number 5 என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா what is the 11th Fibonacci number. So 11th Fibonacci number என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ் Fibonacci நம்பர் சீக்வன்ஸ் எழுதிடலாம். ஸோ டேர்ம் n அப்படிங்கும்போது 1 2 3 ஸோ ஒன் ஸோ ஒன் நம்ம 11 வரைக்கும் நம்ம எழுத போகிறோம் இல்லையா. ஓகே தென் எஃப் ஆஃப் n. ஸோ ஃபஸ்ட்டு அந்த Fibonacci சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் 1 செகண்ட் நம்பர் 1 அண்ட் தேர்ட் நம்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது தேர்ட் நம்பர் ஃபார்ம் ஆகும் சரியா. அடுத்து 3 ஸோ இது ரெண்டுத்தையும் ஸோ வந்து செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணும்போது ஃபோர்த் நம்பர் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து ஃபிஃப்த் நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த தேர்டையும் ஃபோர்த்தையும் ஆட் பண்ணும்போது ஃபிஃப்த் நம்பர் ஃபார்ம் ஆகும். தென் சிக்ஸ்த் நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த ஃபோர்த்தையும் ஃபிஃப்த்தையும் ஆட் பண்ணும்போது சிக்ஸ்த் நம்பர் ஃபார்ம் ஆகும். அடுத்து செவன்த் நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஃபிஃப்த்தையும் சிக்ஸ்த்தையும் ஆட் பண்ணும்போது செவன்த் நம்பர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி நமக்கு அப்படி கண்டினியூவாக ஃபார்ம் ஆகும்போது ஸோ அந்த 11th நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க இந்த 11th நம்பர் வாட் இஸ் த 11th Fibonacci நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்க 11th Fibonacci நம்பர் என்ன அப்படின்னா நமக்கு 89 கிடைக்குது சரியா. ஸோ ஹென்ஸ் த 11th Fibonacci நம்பர் இஸ் 89 ஓகேவா. ஸோ Fibonacci நம்பர் எழுதிட்டு ஸோ அதில் 11th நம்பர் ஸோ என்ன வருது. ஸோ சம்டைம்ஸ் 10th நம்பர் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 9th நம்பர் கேட்பாங்க. ஸோ நம்ம Fibonacci சீக்வன்ஸ் எழுதும்போது நமக்கு அந்த Fibonacci நம்பர் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ இப்போ இதில் 11th நம்பர் வந்து 89. ஓகே தென் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து புக் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ புக்கில் தான் கொஸ்டின் இருக்குது. ஸோ கொஸ்டின் வந்து நான் ரீட் பண்ணும்போது நல்லா கவனித்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தென் நீங்கள் வந்து சொல்யூஷனுக்குள்ளே வரலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் எஃப் ஆஃப் என் இஸ் அ Fibonacci நம்பர் அண்ட் n equal to 8 which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. f of n is the Fibonacci நம்பர், n பிளேஸில் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அது எது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ நல்லா கவனிச்சிங்க. f of n is a Fibonacci நம்பர் அண்ட் n equal to 8 அதாவது n பிளேஸில் 8 கொடுக்கும்போது ஸோ அந்த n பிளேஸில் 8 கொடுத்துருக்காங்களா. ஸோ f of 8னு வரும். ஸோ f of 8 அப்படிங்கிறது எந்த டூ நம்பரை நம்ம எந்த டூ டேர்ம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு f of 8 கிடைக்கும் அப்படின்னா ஸோ அதோட ப்ரீவியஸ் டூ நம்பர் என்ன இருக்கும் 1 is 7 and then 6 இருக்கும். ஸோ f of 7 plus f of 6. ஸோ f of 7 plus f of 6 இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து f of 8 equal to f of 7 plus f of 6 வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது சரியா. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ f of 8 equal to f of 7 plus f of 6. This will be answer okay. Then question number 7. So question number 7 என்ன every third number of the Fibonacci sequence is multiple of that dash னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸில் Fibonacci சீக்வன்ஸில் ஸோ எவ்ரி தேர்ட் நம்பர் ஸோ ஒவ்வொரு டைம் அந்த தேர்ட் நம்பர் வரும்போது ஸோ 1 2 3 ஓகேவா. ஸோ அதுலேருந்து அடுத்து தேர்ட் நம்பர், அதுலேருந்து அடுத்து தேர்ட் நம்பர். ஸோ அப்படி வரும்போது ஸோ அதோட என்ன கேட்டிருக்காங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ மல்டிபிள் ஆஃப் அது ஏதோ ஒரு மல்டிபிள் ஆஃப் நம்பராக இருக்குது. ஸோ மல்டிபிள் ஆஃப் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ நம்ம அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சீக்வன்ஸ் பார்க்கும்போது எவ்ரி தேர்ட் நம்பர் அப்படிங்கும்போது Fibonacci நம்பர் ஃபஸ்ட்டு சரி இதுலேயே பார்த்துக்கோங்க. Fibonacci ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் நம்பர் 1 இருக்குது, தேர்ட் நம்பர் வந்து சீக்வன்ஸில் இங்கே 2 இருக்குது. அடுத்து எவ்ரி தேர்ட் நம்பர் அப்படிங்கும்போது 1 2. ஸோ அடுத்து பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது 1 2 3. ஸோ இந்த இடத்துல அடுத்து தேர்ட் நம்பர். ஸோ இதுலேருந்து அடுத்து எவ்ரி தேர்ட் நம்பர். ஸோ அடுத்து இதுலேருந்து தேர்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் 1 2 3 தேர்ட் நம்பர். ஸோ அதை விட்டு அதுக்கு அடுத்து தேர்ட் நம்பர் 34. ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் ஆஃப் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மல்டிபிள் ஆஃப் 2ல் இருக்குது சரியா. அந்த இடத்துல 2 ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து இந்த இடத்துல 8 இருக்குது. ஸோ அதுவும் மல்டிபிள் ஆஃப் 2. ஸோ அடுத்து 34. ஸோ இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2. ஸோ த ஆன்சர் இஸ் 2 அப்படின்னு இடத்துல வந்துடும் சரியா. ஃப்ரம் த Fibonacci சீக்வன்ஸ் எவ்ரி தேர்ட் நம்பர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஓகேவா. தென் கொஸ்டின் நம்பர் 8. ஸோ கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி டேஷ் நம்பர் ஆஃப் த Fibonacci சீக்வன்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 8. ஸோ எவ்ரி டேஷ் நம்பர் எந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 8ல் இருக்குது அப்படின்னு அதை கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம சீக்வன்ஸ் அக்கார்டிங் டு த Fibonacci சீக்வன்ஸ் எவ்ரி 6th நம்பர். ஸோ அந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்ரி 6th நம்பர் தான் வந்து மல்டிபிள் ஆஃப் 8 சரியா. எவ்ரி 6th நம்பர் எப்படி இருக்கும் மல்டிபிள் ஆஃப் 8ல் இருக்கும். ஸோ அதான் வந்து இதோட ஆன்சர் 6th நம்பர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 18th and 17th Fibonacci நம்பர் இஸ். ஸோ இந்த 18th and 17th டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அது டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க 18th and 17th Fibonacci நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. இப்போ நம்ம
இப்போ என்ன எழுதலாம்னா எஃப் ஆஃப் 18 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 18 அப்படிங்கிறது என்னது? ஸோ எஃப் ஆஃப் 18 எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரும், அதுக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்கும், 17 and 16 இருக்கும் இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் 18 பாருங்கள். So question number 9 solution from the Fibonacci sequence f of 18 equal to f of 18 எப்படி வரும், f of 17 f of 16 ஆட் பண்ணும்போது நமக்கு f of 18 வரும். சரியா? ஸோ நம்ம சீக்வன்ஸ் எழுதிக்கலாமா? f of 18 equal to f of 17 plus f of 16. ஓகே, ஸோ அடுத்து நம்ம இதிலிருந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் f of 18 and 17 அப்படிங்கும்போது நம்ம என்ன எழுதலாம், f of 16 equal to ஸோ f of 18 minus f of 17. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ f of 16 equal to f of 18 minus f of 17. ஸோ இப்போ f of 16 கண்டுபிடிக்கணும். f of 16 எப்படி கண்டுபிடிக்கிறது? f of 16ங்கிறது என்னது அப்படிங்கும்போது அது அதை விட ப்ரீவியஸ் ரெண்டு நம்பரோட சம்மு தான், ஆட் பண்ணுறது தான். ஸோ f of 16 equal to f of 14 plus f of 15 அவ்வளோதான். f of 15 plus 14. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா f of 15 வந்து 610 இருக்கும், f of 14 வந்து 377. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் வரும் அப்படின்னா 987 வருது. ஸோ 987 அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 18th and 17th Fibonacci நம்பர். ஓகேவா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஸோ இதில் கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 and 250 ஆர். ஸோ அந்த 30 and 250 இதோட காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ், ரெண்டு நம்பரோட காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதோட செப்பரேட்டாக ஒவ்வொரு நம்பருக்கும் அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 30க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ ப்ரைம் நம்பர் அப்படிங்கும்போது 2ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 2ல் பார்க்கும்போது இது நெட்டில் ஸோ 30 இருக்குது. ஸோ என்ன ஆகும், 15 வந்துடுமா? அடுத்த நெட்டில் ஸோ நம்ம 5 சூஸ் பண்ணுறோம். 5 அப்படிங்கும்போது 3 டைம்ஸு, அடுத்து 3 சூஸ் பண்ணுறோம். ஸோ 1 டைம்ஸ். ஸோ அது அடுத்து 250 இருக்குது. ஸோ 250ல் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2 வந்து சூஸ் பண்ணுறோம். 2 சூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த 250 எத்தனை டைம்ஸ்னால் 125 டைம்ஸ் வரும். சரியா? 2ல் அடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது, அடுத்து நம்ம 5 சூஸ் பண்ணுறோம். ஸோ 5 சூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 25 வருது. ஸோ அடுத்து ஸோ 25 வந்ததா? ஸோ அடுத்து அகைன் 5 வருது. அகைன் 5 சூஸ் பண்ணும்போது 1 வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இதில் உள்ள அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ், இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம என்ன எழுதணும், எடுத்து செப்பரேட்டாக எழுதிக்கலாம். ஸோ 30யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 2 × 5 × 3 × 1. அடுத்து 250யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன, இது லோவர் கிளாஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிங்க, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க, ப்ரைம் ஃபேக்டர்ஸை செப்பரேட்டாக எடுத்து எழுதுங்க. ஸோ எழுதுனதுக்கப்புறம் ஸோ என்ன கேட்டிருக்காங்க, காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுலேயும் 2 இருக்குது, 5 இதுலேயும் 5 இருக்குது, அவ்வளோதான். இதில் வந்து இருக்குது. ரிமைனிங் எதுவுமே காமனாக இல்லை. இதில் 3 பட் இதில் 3 இல்லை. பட் இதில் ஸோ 1ங்கிறது காமன் ஃபார் எவ்ரி. சரியா? ஜிசிடி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நம்ம வந்து 1ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த நம்பருமே ஸோ 1 தவிர்த்து வேறு எதுவுமே நமக்கு காமனாக இல்லை அப்படின்னா நம்ம 1 ஜிசிடின்னு சொல்லுவோம். சரியா? 1 வந்து நம்ம இப்போ இங்கே மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2வும் 5வும் தான் இந்த இடத்துல நமக்கு என்னது, ஸோ அந்த வந்து ப்ரைம் நம்பர்ஸ், ஸோ காமன் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. ஸோ காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36, 60, 72. ஸோ 3 நம்பர் கொடுத்து அதாவது காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதே வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. சரியா? ஒவ்வொரு நம்பருக்கும் அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட் நம்பருக்கு 36 ப்ரைம் ஃபேக்டர் வந்து 2 × 2 × 3 × 3 வருது. செகண்ட் நம்பருக்கு வந்து 2 × 2 × 5 × 3. ஓகேவா? ஸோ இது வந்துடுது. அதுக்கடுத்து 72க்கு வந்து 2 × 2 × 2 × 3 × லாஸ்ட் நம்பரு 3. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து காமனாக என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் 2 இருக்குது, ஃபஸ்ட்டு இங்கே உள்ளதுலேயும் 2 இருக்குது, செகண்ட்லேயும் 2 இருக்குது, தேர்ட்லேயும் ஸோ 2 வந்துடுது. அடுத்து 2 அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா திரும்ப 2 ரிப்பீட் ஆகுது. இதுலேயும் 2 ரிப்பீட் ஆகுது, இதுலேயும் 2 ரிப்பீட் இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. அப்படிங்கும்போது 2 × 2. அடுத்து 3 பார்க்கும்போது இதுலேயும் 3 இல்லை, அந்த 3 நம்பர்லேயுமே 3 இருக்குது. ஸோ 3 எழுதிடுவோம். ஸோ 2 × 2 × 3 அப்படிங்கிறது தான் காமன் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 என்ன அப்படின்னா இப்போ கொஸ்டின் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க 2 numbers are said to be co-prime if their HCF is 1. ஸோ 2 அதாவது 2 number is said to be co-prime. co-prime நம்ம சொல்லும்போது அதோட HCF வந்து எப்படி இருக்கணும்னா 1 இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 and 3 ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2 and 3 வந்து ப்ரைம் நம்பர்ஸ். சரியா? ஸோ அந்த ஃபேக்டர் ஆஃப் 2ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 1 × 2 தான், வேறு எதுவும் கிடையாது. 3ஓட ஃபேக்டர் அப்படின்னா 1 × 3 தான், ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல the only common factor is 1. the common factor பார்க்க போனீங்கன்னா 1 தான். ஸோ அண்ட் ஹென்ஸ் they are co-primes. அதனால தான் நம்ம co-prime சொல்கிறோம். சரியா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போது இந்த கொஸ்டினில் 2 numbers are said to be co-primes if their HCF is 1.
ஸோ ஹெச்சிஎஃப் ஒன்னாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நமக்கு அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டூ நம்பர்ஸ் ஆர் செட் டு பி கோ ப்ரைம். ஸோ அந்த நம்பர் வந்து கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஹெச்சிஎஃப் ஒன்னாக இருக்கும்போது ஒன்றா இருக்கணும். ஸோ அப்போ தான் அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கோ ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே.